நெல்லையிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் நோக்கி புறப்பட்ட 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழு செல்வதில் தற்போது தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் பிரபாகரன், இந்த தாமதத்திற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது? தற்போது பயணிகளின் நிலைமை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்செந்தூரிலிருந்து கடந்த 17ஆம் தேதி சென்னை நோக்கி புறப்பட்ட ரயில் மழையின் காரணமா ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிறுத்தப்பட்டிருந்த ரயில் சுமார் 600க்கும் மேற்பட்ட பயணிகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்காக நேற்று மாலை ஹெலிகாப்டரும் வந்திருந்தது. ஆனா போதிய கால்நடை சரியா இல்லாததுனால அந்த பகுதியில அந்த மீட்பு பணியானது ரத்தானது. தொடர்ந்து இங்க நெல்லையிலிருந்து 2 தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதாவது எஸ்.ஐ. ரவீந்தர் தலைமையிலான தேசிய பேரிடர் மீட்பு குழு சுமார் 50 பேர் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை நோக்கி நேற்று இரவு புறப்பட்டாங்க. தொடர்ந்து அவங்க மேலக்குளம் என்ற பகுதியில நள்ளிரவிலிருந்து தற்போது வரைக்கும் பயணிக்க முடியாத சூழல்ல அந்த பகுதியில சுமார் ஒரு 500 மீட்டர் மட்டுமே பயணிக்க முடியாத தகவல் சொல்லியிருக்காங்க. அது காரணமா, அதாவது இவங்க பயணிக்கக்கூடிய பாதையானது திருச்செந்தூர் நோக்கி செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை எண் 40ல தான் தற்போது அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல சாலைகள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறதுனால அவர்கள் ரோப் கட்டி நடந்தும் படகுகள் மூலமா தான் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கு. வாகனங்கள்ல தற்போது அந்த வழியா பயணிக்கவே முடியாதுன்னு தான் என்டிஆர்எஃப் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க தற்போது இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது மேலக்குளம் தாண்டி ஒரு 500 மீட்டர்ல இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் மேலும் அந்த ரயில் நிலையத்தை நோக்கி செல்ல வேண்டியிருக்கு. இது இன்று மதியம் வரை நீடிக்கலாம்னு தான் தகவலா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரக்கூடிய அனைத்து சாலைகளிலும் தற்போது வரைக்குமே தண்ணீர் அளவுக்கு அதிகமா கரைபுரண்டு ஓடுறதுனால அவர்களால் நடந்துதான் செல்ல முடியுது. அதனால அவர்கள் செல்வதில் தாமதம் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. இருந்த போதிலும் தொடர்ந்து அந்த ரயில் நிலையத்தை நோக்கி செல்ற முயற்சிகள் கைவிடப்படல, தொடர்ந்து முயற்சி செய்திருக்கணும்னு சொல்லிட்டு என்டிஆர் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த குழு மட்டும் இல்லாம இவர்களுக்கு எதிர்த்தரப்பு, அதாவது எதிர் திசையில இருந்தும் 3 குழுக்களும் தொடர்ந்து அந்த ரயில் நிலையத்தை நோக்கி செல்றது முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது மட்டும் இல்லாம அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு இப்போ தற்போது அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளால படகுகள் மூலமோ என்டிஆர்எஃப் குழு, அங்க இருக்கக்கூடிய என்டிஆர்எஃப் குழுக்கள் மூலமோ தற்போதைக்கு அவர்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது வரைக்கும் நம்ம தகவல் கிடைச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.